Hello friends, welcome back to Prima's Life. இன்னைக்கு ஒரு புது saree pre-pleating வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து ரொம்ப beginner friendly-யா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல இருக்கிற doubts கிளியர் பண்ற மாதிரி front pleat-ஓட measurements எப்படி எடுக்கிறது, hip சுத்தி measurements எப்படி எடுக்கிறது கட்டறதுக்கு முன்னாடி நீங்க pre-pleat பண்ணி தர போறீங்கன்னா உங்களோட customers கிட்ட எப்படி வந்து measurements வந்து வாங்கிக்கிறது அப்படிங்கறது full detail இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ரெண்டு டைப் ஆஃப் folding சொல்லியிருக்கேன். என்னதான் pre-pleat பண்ணிட்டாலும் fold பண்றதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்க தான் செய்யுது. சோ ஈஸியா வந்து ரெண்டு டைப் ப்ளீட்ஸ் வெளிய வர மாதிரி ப்ளீட்ஸ் உள்ள வர மாதிரி பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பல்லுவோட ராங் சைடு அதாவது உள் சைடு வந்து நீங்க உங்களை பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. சோ வெளி சைடு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசா வேணும் சின்னதா வேணும் உங்களோட பாடியோட ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி அப்படி இல்லனா நீங்க சின்ன ப்ளீட்ஸ் வைக்க போறீங்க பெரிய ப்ளீட்ஸ் வைக்க போறீங்களான்றத பொறுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஒரு 4 இன்ச் வர மாதிரி ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து 4 இன்ச் எடுத்தீங்க அப்படினா அடுத்து வர எல்லா ப்ளீட்டுமே வந்து நீங்க 3 or 3.5 ப்ளீட்ஸ் கொஞ்சம் உள்ள வர மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து வெளியே வந்து தெரியாது. சோ எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ளீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கும். ப்ளஸ் இது வந்து நான் இப்ப எடுக்கிற மாதிரி ஈஸியா இப்ப நான் சூஸ் பண்ணியிருக்கிற சாரியுமே ஒரு கொஞ்சம் ரஃப்பான சாரி தான். பட் ஆனாலும் நான் இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நீங்க எடுக்கும்போது பாருங்க ரொம்ப ஈஸியா நீங்க ஒரு ஈவனா ப்ளீட்ஸ் எடுத்துடலாம். ஃபைனல் ப்ளீட்டையும் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். அது சேம் டைரக்ஷன்ல இருந்தா உங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து முன்னாடி போடும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது பார்க்கிறதுக்கு. சோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது எல்லாத்தையும் சேர்த்து பின் பண்ணிக்கலாம். சோ நிறைய பேர் வந்து கம்மி பின் வச்சு யூஸ் பண்ண சாரியை டேமேஜ் பண்ணாமையும் இருக்கணும்னு கேக்குறீங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த வீடியோவை தேவையான இடத்துல மட்டும் நம்ம பின் பண்ணா போதும். நான் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இப்போ எல்லா ப்ளீட்ஸும் இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 8+ ப்ளீட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. சோ நான் இதே நீங்க கொஞ்சம் ப்ளஸ் சைஸா இருக்கீங்க அப்படினா நீங்க பெரிய ப்ளீட்ஸ் எடுக்கும்போது 1 or 2 கவுண்ட் குறையும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பட் நீட்டா draping வரணும். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். சோ இந்த saree கொஞ்சம் மொடமொடப்பா இருக்கிற saree தான். சோ அதனால நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து இது பண்ணனும். இதே கொஞ்சம் இன்னும் ஈஸியான saree உங்களுக்கு ஃபாஸ்டா சட்டுன்னு பண்ண முடியும். எப்பவுமே அயர்ன் பாக்ஸ்ல வந்து சில்க்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க பிகினரா இருந்தா அப்படி இல்லனா நீங்க நான் வந்து கொஞ்சம் அயர்ன் பாக்ஸ் ஹேண்டில் பண்றதுல ரொம்ப ப்ரொஃபஷனல் தான் எனக்கு தெரியும் அப்படினு இருந்தீங்கன்னா அதோட நெக்ஸ்ட் செட்டிங்கை வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா எப்பவுமே ரொம்ப ஹீட்டா வச்சு நீங்க உடனே அமுத்தி பிடிச்சிராதீங்க. அது உங்க சாரியை டேமேஜ் பண்ணிரும். இப்போ பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் செட் நான் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 10 ப்ளீட்ஸ் வந்து இந்த சாரிக்கு நான் வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து பல்லு பார்ட்ட ஃபுல்லா அயர்ன் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு ரஃப்பா ஒரு மெஷர்மென்ட் எடுத்து நான் இந்த மாதிரி அயர்ன் பண்ணிட்டு நான் ஷோல்டர்ல இந்த மாதிரி போட்டு பார்க்க போறேன். சோ நான் ஷோல்டர்ல இந்த இடத்துல ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு எனக்கு எவ்வளவு ஹைட்டுக்கு எனக்கு பல்லு வந்து இருக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா சாரியை வந்து ஒரு ரவுண்ட் நம்மளோட உடம்போட ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு கிராஸா பல்லு போட்ட அந்த சைடுல இருந்து அப்படியே ஆப்போசிட் சைடுல நம்மளோட ஹிப்போட எண்ட் வரைக்கும் ஒரு பின் குத்திக்கோங்க. அதுக்கு அப்புறமா சாரியோட ஸ்டார்டிங் பார்ட்டை சுத்தி உங்களோட மெஷர்மென்ட் உங்களோட பாடி மெஷர்மென்ட்டை வச்சு அங்கேயுமே ரொம்ப கரெக்ட்டா நீங்க டிப் டு டிப் பண்ணாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளி அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சோ ஆல்ரெடி பின் பண்ண இடமும் இந்த பின் பண்ண இடமும் தான் நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் எடுக்க போறோம். சோ இந்த இடத்துல வந்து ஷோல்டர் பின் குத்திக்க போறோம். இதுல இருந்து தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் எடுக்க போறோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பல்லுல போயிடும். ஷோல்டர்ல குத்தி பல்லுல போயிடும். இப்போ நம்ம செகண்ட் பின் தான் குத்துறோம் பாருங்க. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் வர்றது நம்மளோட ஃப்ரண்ட் சைடு செஸ்ட் பார்ட்ல வர்றது. இது எல்லாத்தையுமே ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஈவனா தள்ளி ஒரே டிஸ்டன்ஸ்ல வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. சோ இது கொஞ்சம் நீங்க silk saree ஒரு plain saree இருந்தா நீங்க ஹீட் படும்போது உங்களுக்கு லைட்டா கலர் சேஞ்ச் வரும். அது பரவாயில்லை. பட் ஆனா நம்ம எப்பவுமே வந்து லைட்டா ரொம்ப அமுத்தி அயர்ன் பண்ணாம நம்ம லைட்டா அயர்ன் பண்றது ரொம்பவே சேஃப். சோ எவ்வளவு மெஷர்மென்ட் வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டுக்கு விடலாம் அப்படினா நான் அவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி
கரெக்டாக அந்த கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கையோட ஒரு அடி அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து கரெக்டாகவே கவர் ஆயிரும். ஸோ அதுதாங்க மெஷர்மெண்ட். அதுக்கப்புறமா நம்ம 2 பின் குத்துனோம் இல்லையா, அந்த பின்லேருந்து 2 பின்னுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபேப்ரிக்கை தான் நம்ம ஹிப் ப்ளீட்டுக்கான ப்ளீட்ஸை நம்ம எடுக்க போகிறோம். பெரிய ப்ளீட்ஸ் வைக்கலாம், சின்ன ப்ளீட்ஸ் வைக்கலாம். நான் சின்ன ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 6லேருந்து 7 ப்ளீட்ஸ் வந்து கொடுக்குது. 8 ப்ளீட்ஸ் வந்து எனக்கு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதையுமே நான் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்ஸை ஃபுல்லாக வந்து நம்ம ஆப்போசிட் சைடும் இருக்கிறதையும் நல்லா எடுத்துகிட்டு இது மாதிரி டேபிளில் போட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ப்ளீட் ஹிப் ப்ளீட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இது ரெடி ஆயிடுச்சு. சில பேர் வந்து அப்படியே நேராக வச்சு இடுப்பில் வந்து டக் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் கொஞ்சம் ஃப்ளோயாக வேணும்னு நினைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சு அயன் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு half இன்ச் தள்ளி வச்சு அயன் பண்ணலாம். உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ப்ளீட்டிங்கோட அயன் பண்ணுற பார்ட் வந்து கொஞ்சம் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணுற இடத்து மட்டும்தான். ஸோ சாரியோட எக்ஸஸ் பார்ட் இருக்கு இல்லையா, எப்போவுமே வந்து 2 டைப்பாக ஃபோல்ட் பண்ணலாம். ஒன்று வந்து நார்மலாக ஃப்ரண்ட் சைடு அப் சைடு வச்சே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சாரியோட ப்ளீட்ஸை ஷோல்டரில் போட்டுட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அப்படியே மடுக்க எடுத்துகிட்டு வர பாருங்கள். இது வந்து நான் சொல்கிறது வந்து இந்த ஒரு டைப் வந்து சாரியை தலைகீழாக திருப்பாமல் நம்ம நார்மலாக வச்சு பண்ணுறது. ஸோ ப்ளீட்ஸ் எல்லாம் உள்ளே அடங்கிடும், உங்களுக்கு வெளியே ப்ளீட்ஸ் தெரியாது. ஸோ உள்ளே இருக்கும், சேஃபாக செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆப்போசிட் சைடு 2 சைடுமே சாரியை கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி 3 ஃபோல்டு மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. இது ஒரு டைப்பு. அடுத்த டைப் பார்த்திங்கன்னா சாரியை நம்ம சென்டர் ஹிப் ப்ளீட் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் சைடு அப்படியே தலைகீழாக திருப்பி டேபிள் மேலே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாரியை மடிக்க ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி மடிக்கும் போது உங்களுக்கு இடுப்புக்கிட்ட வர ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து மடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வெளியே தெரியும். ஸோ நம்ம ப்ளீட்ஸ் வந்து வெளியே தெரியணும் தெரியக்கூடாதுன்றது நமக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த கிளாஸஸ்லாம் எடுக்கும் போது உங்களுக்கு ப்ளீட்ஸ் வெளியே வர மாதிரி நிறைய பேர் சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் ஓனாக பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து இது பாருங்கள், ப்ளீட்ஸ் வெளியே தெரியுது இல்லையா. ஸோ உள்ளே வச்சு பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீட்ஸ் வந்து வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்பினீங்கன்னா ஃப்ரண்ட் செஸ்ட் ப்ளீட்ஸை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாகவும் சுற்றி எடுக்கலாம், இது ஒரு டைப்பு. அப்படி இல்லைன்னா பல்லுவை வந்து அப்படியே வந்து முன்னாடி கொண்டு வராமல் நீங்கள் சாரிக்குள்ளேயே சாரிக்கு பின்னாடியே மடிச்சும் வைக்கலாம். அதுதான் இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ சாரியை அப்படியே வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணதை பின்னாடி திருப்பி ப்ளீட்ஸை வந்து அப்படியே மடித்து நீங்கள் பின்னாடியே வந்து ஒரு செக்யூர் பண்ணிக்கலாம். ஏதோ பெக் பின் வச்சோ நார்மல் சேஃப்டி பின் இல்லாமல் அந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு கவரில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே பத்திரமா இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.